இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினிமம் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ட் வந்து எப்படி வாங்குறது, எதை வாங்குறது அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மாடல் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதனுடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா Egate கம்பெனி பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, இதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து எந்தளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா 05Q62 அப்படிங்கிற மாடல். ஓகே, இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் படம் வந்து நிறைய பார்க்குறீங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்களாம் எல்லோரும் தேட்டர் மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரிமோட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவர் கேபிள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு HDMI கேபிள். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்துட்டு ஒரு மேனுவல் கைடு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வாரண்டி கார்டு உள்ளே இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், 1 இயருக்கான வாரண்டி. ஓகே, இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே, இதை நான் வந்து இப்போ வெளியே எடுக்கிறேன். இது வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு 6 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு, லெஃப்ட்டு, அப்பு, டவுனு, நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவர் பட்டன். ஓகே, இதில் வந்து லென்ஸ் பாருங்கள், இதை கவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ மறுபடியும் நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். இது வந்து லென்ஸுக்கான கவர். ரிமோட்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் பட்டன்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். பவர் பட்டனு, நெக்ஸ்ட் வந்து அப் அண்ட் டவுனு, அவ்வளோதான். இதில் வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 4 போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்து டைரெக்டாக நீங்கள் பாட்டு கேட்கலாம். சப்போஸ் வந்து சைலண்ட்டாக நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் டைரெக்டாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா HDMI 1, 2, நெக்ஸ்ட் வந்து USB போர்ட் வந்து இருக்குது. HDMI 1 அப்படிங்கிறது என்ன, நீங்கள் வந்து லேப்டாப் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் DTH இருக்குல்ல, HDMI கேபிள் டைரெக்டாக இதில் நீங்கள் போட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அனதர் டிவைஸ் எதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டை வந்து நீங்கள் வால் மவுண்ட்லேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது செவுத்துலேயே மேலே இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான 4 ஸ்க்ரூஸ் வந்து இதிலே இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ரிமோட் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரிமோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா AAA பேட்ரி வந்து இருக்குது. 2 பேட்ரி வந்து போட்டுருங்க, அவ்வளோதான். இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் வந்து மேனுவலாகவும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்களாமே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸிங், ரெசல்யூஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். இதுதான் இதில் வந்து ஸ்பெஷல். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிடுறேன். நீங்கள் ஆன் பண்ணாத வரைக்கும் இது வந்து ரெட் லைட்டில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ண உடனே அது வந்து ப்ளூ கலர் லைட்டாக மாறிடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ப்ளூ கலர் லைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு ப்ரொஜெக்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் போகும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஓகே, இப்போ உங்களுடைய ரிமோட்டில் வந்துட்டு நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். நீங்கள் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் தான். நீங்கள் வந்து மேனுவலாக போய்ட்டு ஒவ்வொன்றும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதில் லாங்குவேஜில் போய்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்சஸ் ஆகும். கீழே வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிமோட்டில் வந்து டவுனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். இங்கிலீஷாகவே இருக்கட்டும்.
இப்போ நான் வந்து டவுன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரியே ஃபோன் மாதிரியே நீங்கள் எல்லா ஆப்பும் இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்க, இதிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஆப் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து அவங்களே வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதனோட ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 9.0. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். உங்கள் ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HDMI 1, 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் லேப்டாப் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய DTH இருக்குல்ல, டேரெக்டாக நம்ம டிவி பார்க்கணும் HDMI கேபிள், அதை தூக்கி டேரெக்டாக போட்டிங்கன்னா இதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் படம் பார்த்துக்கலாம். ஒரு லென்த்து கேபிள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், HDMI 1, 2. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பியில் ஏதோ படம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். இல்லாட்டி வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக போடலாம். இதில் அதனால தான் உங்களுக்கு வந்து 2 யூஎஸ்பி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சிம்பிள் செட்டிங்ஸ் தான். இது ஃபுல்லாகவே வந்து 4K ப்ரொஜெக்டர். பாருங்கள், இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஸ் இதெல்லாம். அப்படியே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து நிறையா இருக்கும். அதாவது வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு மெயின் பார்த்திங்கன்னா மிராகாஸ்ட் இருக்குது இதில். ஓகே, இது வந்துட்டு என்னுடைய லேப்டாப்பிலிருந்து டைரெக்டாக நான் வந்து ப்ரொஜெக்டருக்கு வந்து போடுறேன். உங்கள் ஃபோனில் வந்து மிராகாஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்டர் மூலிமா உங்களுக்கு வியூ காட்டும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு செட்டிங்ஸாக உங்களுக்கு வந்து பேசிக் செட்டிங்ஸ் வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஓகே, இப்போ இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு, இது வந்து அப் அண்ட் டவுன், இது வந்து பேக் பட்டன் இருக்குது லாஸ்ட்டாக. ஓகே, இது வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க ரவுட்ரு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் படம் பார்க்குறப்ப நீங்கள் ஹெட்ஃபோன்லேயும் வந்துட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதனோட கிளாரிட்டி செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இருட்டில் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணி போட்டுட்டு நான் வந்து இருட்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாரு, செட்டிங்ஸ் எல்லாம் பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறப்ப இப்படி தான் உங்களுக்கு வந்து வரும். அதாவது லோடிங்கில் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதனோட பேசிக் செட்டிங்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் ஆன் பண்ண உடனே ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அதே எடுத்துக்கும். இதனோட ரெசல்யூஷன் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இதில் வந்துட்டு மெயின் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒய்ஃபை இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே ப்ரொஜெக்டர் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மவுண்ட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த ப்ரொஜெக்ஷன் மோடு வந்து உங்களுக்கு வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் எதுவுமே ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஆனில் மட்டும் பண்ணிங்க போதும், ஆட்டோமேட்டிக்காக கீஸ்டோன் வந்து அதே எடுத்துக்கும். இதான் வந்துட்டு மேனுவல் கீஸ்டோன் அப்படிங்கிறது. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாரோ மாற்றிட்டாங்க, உங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணணுன்னு ஒரு சைடு மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் அதாவது ரிமோட்டில் போய்ட்டு நீங்கள் ரைட் லெஃப்ட் அமுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கீழே வந்து டவுன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். பாருங்கள், இல்லை இந்த மாதிரி எதுவுமே மூவ் ஆகக்கூடாது, நீங்கள் வந்து ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ப்ரொஜெக்டர் மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீஸ்டோன் வந்து ஆட்டோமேட்டிக், அதாவது ஆனில் மட்டும் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து ஆன் பண்ணணும்னா பாருங்கள், இதான் வந்து கீஸ்டோனுங்கிறது. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேராக வந்து கரெக்டாக வந்து அந்த சதுரமாக கொண்டு வர்றது.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து டிஃபால்ட் வந்து ஆனில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவல் ஃபோக்கஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு மங்கின மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து மேனுவலாகவே இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் வச்சுட்டு ஆனில் வச்சுருங்க, அவ்வளோதான். இது வந்து டிஜிட்டல் ஜூமிங், அதாவது உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து சின்னதாகவும் நெக்ஸ்ட் வந்து பெருசாகும். அதாவது ரிமோட்டில் வந்துட்டு நீங்கள் அப் அண்ட் டவுன் அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெருசாகவும் நெக்ஸ்ட் வந்து சின்னதாகும். ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பேசிக் செட்டிங்ஸ் தான், கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான். இதில் இருக்கிற ப்ரொஜெக்டரில் பேசிக் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து மினிமம் ஒரு ரேட்டில் வந்து ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மாடல் வந்து நீங்கள் வாங்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 செட்டிங்ஸ் ஆட்டம் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற ரவுட்டரை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து ப்ளூடூத் டிவைஸை வந்து நீங்கள் டைரெக்டாக இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நீங்கள் அந்த லாங்குவேஜ் வந்து மாறிச்சுன்னா இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லாங்குவேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இன்புட்டாக நீங்கள் வந்து ஏதோ புதுசாக ஒரு லாங்குவேஜ் இன்புட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டு செட்டிங். இதில் போய்ட்டு நீங்கள் டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அப்டேட். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கீங்கன்னா அதனுடைய ஆண்ட்ராய்டை வந்து நீங்கள் அதாவது ஃபேம்வேரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் பென்ட்ரைவில் வந்து வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக இதில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை செட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூட் சோர்ஸு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பவர் சம்மந்தப்பட்டதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்குது. இது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எபோட், இதனுடைய ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், அதனோட மேக் ஐடி. இதனோட மேக் ஐடி எடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ரவுட்டரில் போட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து டேரெக்டாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனோட ரேம் எவ்வளோ, இதனுடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ட் வாங்கினா இந்த ப்ரொஜெக்ட் நீங்கள் வாங்கி பார்க்கலாம்.